ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் லாங் டைம் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அடிக்கடி சொல்லிவிடு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். என்னங்க பண்ண சொல்கிறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்து மீட் பண்ணும்போது அந்த வார்த்தையை சொல்லணும். அது ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி தான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஒரு வீடியோ ஆரம்பித்து இத்தனை நாள் கழித்து ஒரு வீடியோ தொடர்ந்து பண்ணாமல் திடீர்னு வந்து நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணும்போது இந்த வார்த்தையை நான் கண்டிப்பாக சொல்லணும். அது ஒரு எக்ஸ்கியூஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு நிறைய இருந்தாலும் என்னோடய உடல்நிலையும் என்னோடய சூழ்நிலையும் ஒத்துழைக்கலை. ஸோ என்ன பண்ண முடியும்? சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? அப்போது நான் நல்லா இருந்தால் தான் வீடியோக்கள் பண்ணுறதுக்கு முடியும். ஒரு ஜுரமோ சளியோ மற்ற விஷயங்களோ இருந்தால் ஒரு மாத்திரை போட்டோமா, ஒரு தைலம் தேய்ச்சோமா, சுடுதண்ணீர் குடிச்சோமா சரியாக போயிடும். ஆனால் பெரும் பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்ய முடியும்? அதுக்காக நான் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், இந்த டாக்டர்கிட்ட போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், நான் வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் என்னுடைய வேலைகள், அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் முதல்ல சரி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமான சில விஷயங்களை தொடரலாம் அப்படின்றதுனால தான் கொஞ்ச நாள் வீடியோவை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கூட என்னுடைய மன தைரியத்தில் தான் நான் எழுந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போயிட்டுருக்கேன். ரொம்பவும் முடியல அப்படின்னா டக்குன்னு லீவ் போடுவேன், வீட்டில் இருப்பேன், அதுக்கப்புறம் வேலைக்கு போவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வலது கால் ரொம்ப பிரச்சனை கொடுத்து என்னால் நடக்க முடியாதே போயிடுச்சு. மேக்ஸிமம் 3 மணி நேரத்துக்கு மேலே என்னால் நிற்க முடியாது. நின்றேன்னா திரும்பவும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரமாவது நான் உட்காரணும். பட் ஆனால் வேலைகள் அதெல்லாம் சாத்தியமா? கண்டிப்பாக 7 மணி நேரம் 8 மணி நேரம் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் கூட நான் நிற்கிற வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதனால தான் என்னமோ தெரில, என் கால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வேலையே செய்யக்கூடாது, அப்படி இல்லைன்னா வேலை டைமை குறைங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை கூட நான் எதுக்காக காமிக்கிறேன்னா, எங்கள் வீடியோவே காணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சில நல்ல உள்ளங்களுக்காக இந்த ஒரு ரிசல்ட்டை மட்டும் நான் எந்த டேட்டில் எடுத்தேன் அப்படின்ற மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு விஷயத்தை எடுத்தோமா, அதை ஒழுங்காக செஞ்சோமா அப்படின்ற ஒரு பொறுப்பில்லாத போயிடும் அப்படின்றதுனால அப்படின்ற ஒரு 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 சில பேருக்கு அந்த நினைப்பு இருக்குது. ஸோ அப்படி கிடையாது. இந்த மாதிரியான சில விஷயங்களால் தான் நம்ம வந்து சில விஷயங்களை தள்ளி வச்சிடறோம். இதனால் நிறைய சப்ஸ்கிரைபர் கிடையாது, நிறைய வியூவர்ஸ் கிடையாது. பட் ஐ டோன்ட் கேர், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் நல்லா இருந்தால் தான் நான் வீடியோஸ் நிறைய செய்ய முடியும். எனக்கு ரொம்ப ஆசை நிறைய வீடியோஸ் செய்யணும்னு. ஒரு நாள் எழுந்திரிக்கும் போது இன்றைக்கி ஒரு வீடியோ செய்யணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். பட் ஆனால் சூழ்நிலை ஒத்து வராது. நான் வேலைக்கு கிளம்பி போகிறதே பெரிய குதிரை கொம்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக நான் கிளம்பணும் வழியோட. ஸோ முன்னாடி எனக்கு வந்து இந்த வேலை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னுடைய வேலைக்கு அப்புறம் தான் யூடியூப்பில் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, நீயும் அந்த மாதிரி சம்பாதிக்கலாம், ஏன் இதோட கஷ்டத்தோட வேலைக்கு ஓடிட்டுருக்குன்னு கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைங்க, இந்த வேலை தான் இந்த இத்தனை வருஷமும் இந்த ஃபாஸ்ட்டில் நான் ஓட்டுறதுக்கான ஒரு பெரிய ஆதாரம். ஸோ அதை என்னால் விட முடியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு மற்றதெல்லாம் தொடர்ந்து வீடியோ பண்ண முயற்சிக்கிற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.